Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக நிறைவு பெறும் என மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் தகவல். இதுவரை 421.2 கோடி ரூபாய் விடுவித்துள்ளதாக விளக்கம். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜயை விசாரிக்க சிபிஐ முடிவு. சென்னையில் வைத்து விசாரணை நடத்த திட்டம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்க அரசு திட்டம். அதிக லாபத்தில் இயங்கும் துறைகளிடம் நிதி ஆதாரத்தை திரட்ட அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மீண்டும் டெல்லி சென்றார் நயினார் நாகேந்திரன். 75வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடிய ரஜினிகாந்த் திருப்பதியில் சுவாமி தரிசனம். ரசிகர்கள் தலைவா என முழக்கமிட்டு வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடியும் என நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னமும் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இந்த பணிகள் பெயரளவில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய இணையமைச்சர், கடந்த நவம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி பணிகள் 42% நிறைவு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடம், விஜய் பேசிய பகுதி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த சிபிஐ அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆராய்ந்து வருகிறது. மேலும் அங்கு சுற்றியிருக்கும் மக்கள், கடைக்காரர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என பல தரப்பினரிடம் விசாரணை நடத்தியது. தொடர்ந்து தாவேக நிர்வாகிகளான முஸ்ரி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் விஜயை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவரை சென்னையில் வைத்தே விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேச உள்ளார். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணிக்குள் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை இணைக்க வேண்டாம் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதனை பாஜகவும் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இபிஎஸ்ஐ அண்மையில் சந்தித்த நயினார் நாகேந்திரன் இது குறித்து பேசியதாகவும் சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து டெல்லி சென்றுள்ள நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் இணைப்பு குறித்து பேசுவார் என தெரிகிறது. கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் சிலர் உள்ளதாக நடிகர் விஜயை திருமாவளவன் மறைமுகமாக சாடியுள்ளார். தூத்துக்குடியில் பேசிய அவர், இங்கு வலதுசாரி சக்திகளை அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு திமுக அரசு மீதும் விமர்சனங்கள் உண்டு என்றும் திருமாவளவன் கூறினார். பொங்கல் பொருட்களுடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக மீண்டும் தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பொருட்களுடன் 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்க உள்ளதாக ஏற்கனவே பலமுறை தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதுகுறித்து அரசு தரப்பில் இதுவரை விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றாலும் அவ்வப்போது தொடர்ந்து செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக லாபத்தில் இயங்கும் நிறுவனங்கள் நிதி ஆதாரத்தை திரட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ரஜினிகாந்த் தனது 75வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். ஏராளமான ரசிகர்களும் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் தலைவா என முழக்கமிட்டு ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் இன்று அதிசயமாக மாற்றமில்லாமல் விற்பனையாகி வருகிறது. கடந்த ஓரிரு நாட்களில் கடுமையாக உயர்ந்த தங்கத்தின் விலை நேற்று உச்சத்தை தொட்டு சவரனுக்கு 98,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை இன்று மாற்றமின்றி அதே விலைக்கு விற்பனையாகிறது.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.